ஐமுத்தர் முழுவதிலும் சீஷருடைய தொகை பெருகும். இயேசுவை பின்பற்றுகிற சீஷருடைய தொகை பெருகும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், எத்தனை வருஷம் சபையில் இருக்கீங்க? நான் ஆரம்ப கால விசுவாசி அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர் பெருமையாக, பாஸ்டர் இந்த சபை ஆரம்பிக்கும் போதே நான் இருக்கிறேன் ஆரம்ப கால விசுவாசி. எத்தனை வருஷம்? 30 வருஷ விசுவாசி. சம்திங் ராங். 30 வருஷ விசுவாசினை பெருமை பேசுகிறீங்களா? நீங்கள் தப்பான உணர்வுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எருசலேமிலே சபை பெருகின போது திரளான விசுவாசிகள், அன்னே ஒரு வசனம் சொல்லுது, எருசலேமிலே திரளான விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த சமயத்தில் சுமார் 24,000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்று சபை சரித்திரம் சொல்லுகிறது. எழுப்புதல் காலத்தில் அந்த ஒரு இடத்துல தான் விசுவாசி அப்படின்ற வார்த்தை வருகிறது. 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் அழைக்கப்பட்டவங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது பெயர் மாறுகிறது. இப்ப விசுவாசிகள் அல்ல, சீஷர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சீஷர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யார் அப்படின்னு கேட்டா, கம்ஃபர்ட் சபைக்கு போகிற சீஷன், இயேசுவின் சீஷன் அப்படின்னு சொல்லணும். இனி விசுவாசின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இந்த மாற்றம் உங்களுக்குள்ள வரணும். நீங்க அதன் பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் வாசித்தீங்கன்னா விசுவாசிகள் என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. சீஷர்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே தமஸ்கோவில் அனனியா என்கிற சீஷன் இருந்தான். அவன்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். நீ போய் சவுலை சந்தி, அவனை நீ அபிஷேகம் பண்ணணும், அவன் கண்கள் திறக்கப்படணும், சீஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் தொற்காள் என்கிற விசுவாசி இருந்தாள் என்று சொல்லப்படவில்லை. தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள். அப்ப நீங்க சீஷர்கள், நீங்க சீஷிகள். இன்னும் உங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லணும்? யார் அப்படின்னு கேட்டா, நான் இயேசுவின் சீஷி, இயேசுவை பின்பற்றுகிறவள். இந்த வார்த்தை சொல்லுங்க, பிசாசு அப்பதான் வெட்கப்பட்டு போவான். நீங்க யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்க. நீங்க சாதாரண விசுவாசிகளாய் ஆரம்பம், அது எல்கேஜி யூகேஜி, இன்னும் அந்த எல்கேஜி யூகேஜியில் இருக்கப்படாது. இப்ப சீஷர்கள், சீஷிகள்.